ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். நவகிரக மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக வருபவர் சந்திரன். சாதாரண கண்களுக்கு புலப்படும் கிரகங்களுள் ஒன்றான இவரை கண்டால் அறியாத குழந்தையும் அறிந்த இளமையும் தொண்டு கிளமும் மகிழும். சோமன், அம்புலி, களங்கன், கண்கதிரோன், லோகப்பிரியன் என அழைக்கப்படும் இவரே காதல், தன்மை, கவிதை, இன்பம், அழகு, உணவு, பயிர், மனம் என அனைத்திற்கும் ஆதிகாரணம். அப்படிப்பட்ட சந்திரனை பற்றி புராணங்களில் பல கதைகள் உண்டு. திருமாலின் இதயத்திலிருந்து பிறந்தவர், பார்க்கடல் கடையும் போது கிடைக்கப்பெற்றவர், லக்ஷ்மி தேவியின் சகோதரர், வானவருக்கு அமிர்தம் அளிப்பவர், ஈசனின் திருமுடியில் குடியிருப்பவர், ஆலகால விஷக்கொடுமையை தணித்தவர், 16 கலைகளை உடையவர், புதன் எனும் பிள்ளையை பெற்றவர் என இவரை பற்றி புராணங்களில் பற்பல கதைகள் உண்டு. அந்த வகையில் மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ள சந்திர பகவானின் பிறப்பு குறித்தும் முழுமதியாய் இருந்த அவர் தேய்ந்து தேய்ந்து வளர காரணம் என்ன என்பது குறித்துமான கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவில் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகம் தோன்றிய காலத்தில் பிரம்மதேவரின் நேரடி வழித்தோன்றலாய் தோன்றியவர்களே 7 சப்தரிஷிகள். படைக்கும் தொழிலில் பிரம்மருக்கு உதவி புரிய உருவாக்கப்பட்ட அந்த 7வரில் ஒருவர்தான் அத்திரி மகரிஷி. அவருடைய மனைவி அனுசுயா தேவி. சிறந்த தவ தம்பதிகளான இவர்கள் இருவரின் பெருமைகள் வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் என பல இடங்களிலும் உள்ளன. அப்படி தவம், புகழ், அறிவு என அனைத்திலும் சிறந்த அத்திரி மகரிஷி ஒருமுறை சூரியன் காலையில் உதித்து மாலையில் மறைந்து விடுகிறான். அவன் மறைவிற்கு பின் உலகமே இருண்டு விடுகிறது. இப்படி உலகமே வெளிச்சமில்லாமல் மறுநாள் சூரிய உதயம் வரை காத்து கொண்டிருப்பதைக் கண்டு வருத்தம் கொண்ட அவர் அதற்கு முடிவு கட்ட எண்ணினார். ஆகவே அத்திரி மகரிஷி ஆழமான சமுத்திரத்தின் அடிப்பகுதியில் போய் அமர்ந்து தன் கரங்களை மட்டும் மேலே உயர்த்தியபடி தவத்துள் சிறந்த தவமான மௌன தவத்தை கடைபிடித்தார். ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 3000 தேவ வருடங்கள் அவர் அப்படியே அமர்ந்து தன் புலன்களை கட்டுப்படுத்தி நிலையான ஆழ்ந்த மௌன தவத்தை தொடர்ந்தார். அதனால் அவர் உடலெங்கும் தவக்கனலானது வெளிப்பட துவங்கியது. அது அவர் மேனி முழுக்க ஒரு மின் மிளிர்வை ஏற்படுத்தியது. அப்படி பிரகாசமான அந்த ஒளியானது வளர்ந்து கொண்டே சென்று அது சமுத்திரத்தை தாண்டி வானத்திலும் பரவ துவங்கியது. இங்கனம் தவ நோன்பால் ஒளிர்ந்த அத்திரி மகரிஷியின் கடும் தவத்தால் இறுதியில் அவரின் கண்களானது இமைக்கா தன்மையை பெற்று அவரும் தேவர்களைப் போல உயர்ந்து தன்னிடமிருந்து வெளிவந்த ஒளியை அப்படியே தன் உடலுக்குள்ளே பரவவிட்டார். அவ்வாறே அந்த ஒளி கற்றையும் முனிவரின் தலைவழியே உயர்ந்து உடலெங்கும் பரவி ஆன்மாவை அடைந்து பின் திறந்திருக்கும் அவர் கண் வழியே ஒரு ஒளி குவிய கட்டியாக திரண்டு வெளியே வந்தது. அதை கண்ட பிரம்மதேவரோ 10 திசைகளையும் காத்து கொண்டிருக்கும் 10 தேவியருக்கு அத்திரி மகரிஷியின் கண்களில் இருந்து வழியும் ஒளி குவிய கட்டியை தாங்கி பிடிக்குமாறு கட்டளையிட்டார். அவர்களும் அவ்வாறே விரைந்து வந்து கவனமாக அந்த ஒளி குவிய கட்டியை தங்கள் கைகளில் தாங்கினர். இருந்தும் அது மிக குளிர்ந்ததாய் இருந்ததால் அவர்களால் வெகு நேரம் அதனை தங்கள் கரங்களில் வைத்துக்கொள்ள முடியாமல் நழுவ விட்டனர். அந்த ஒளி குவிய கட்டியே சோமன் அல்லது சந்திரன் ஆவார். இவ்வாறு அத்திரி மகரிஷியின் தவத்தால் பிறந்தார் சந்திரன். அப்படி தன்மையும் ஒளிமையும் கொண்ட சந்திரன் தரையில் கிடப்பதைக் கண்டு வருந்திய பெரும் பாட்டனும் படைப்பின் தலைவனுமான பிரம்மதேவர் அந்த ஒளியைக் கொண்டு உலகங்களின் நன்மையை உறுதி செய்ய விரும்பி எவராலும்
தாங்கி நிற்க முடியா குளுமை கொண்ட சந்திரனை தாங்க தேர் ஒன்றினை வடிவமைத்தார். ஆம், சந்திரனுக்கென அவர் உருவாக்கிய தேர் வேதங்களால் அமைந்தது. அதன் வடிவம் அறமாய் இருந்தது. அதில் 1000 மந்திரங்களே குதிரைகளாகவும் பூட்டப்பட்டது. மேலும் அத்தேரானது பிரம்மரையும் சுமந்தது. அப்படிப்பட்ட சிறப்புடைய அத்தேரில் பிரம்மர் ஒளி குவிய கட்டியாய் தரையில் கிடந்த சந்திரனை ஏற்றி கடலால் சூழப்பட்ட உலகை 21 முறை வலம் வந்தார். சந்திரனும் அப்போது பெருகும் தன் ஒளியை அதன் சுழற்சியின் மூலம் வட்ட வடிவில் வானத்திலே நிறுத்தினார். அவ்வாறே அந்த தேரின் அசைவின் காரணமாக பூமியில் உருகிய சந்திரனின் ஒளி தேவர்கள், பித்ருக்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்களின் ஊட்டத்திற்கு வழிவகுத்தன. அவ்வாறே சந்திரன் அன்று முதல் தன் அரியணையை ஏற்று உலகிற்கும் ஒளியூட்ட துவங்கினார். பகல் முழுதும் வானில் நிலைத்து சூரிய கதிர்களை உள்வாங்கி இரவிலே அந்த வெம்மையை தணித்து தன்மையாய் மாற்றி உலகை குளிர்வித்தார் சந்திரன். அதனால் அனைத்து இறைவேந்தர்களுக்கும் பிடித்த ஒரு சிறுவனாய் வானில் பிரகாசிக்கவும் ஆரம்பித்தார். பின் வேதங்கள் அனைத்தையும் கற்ற சந்திரன் 1000 பத்ம ஆண்டுகள் தவம் புரிந்து அண்டத்தை தாங்கி நிற்கும் நீரின் வடிவிலான வெள்ளி நிற தேவிகள் அனைவருக்கும் காப்பாளராகவும் தன் செயல்களின் மூலம் வளர்ந்தார். கூடவே மூலிகைகள், வனஸ்பதி, தானியங்கள் என அனைத்தும் சந்திர சக்தியின் மூலமே தழைத்து பெருகுவதால் அவற்றிற்கும் அதிபதியானார் சந்திரன். அவ்வாறே பிரம்மதேவர் சந்திரனுக்கு மேலும் கூடுதல் பொறுப்பாய் செடிகள், அவற்றின் விதைகள், அந்தணர்கள், பித்ருக்கள் மற்றும் நீர்ப்பரப்பை ஆளும் உரிமையையும் அளித்து கதிர்களின் தலைவனாகவும் சந்திரனை பிரகடனப்படுத்தினார். இப்படி சந்திரனின் பெருமைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போய் அனைவருக்கும் உகந்தவரானார் சந்திரன். இந்நிலையில் பிரஜாதிபதிகளில் ஒருவரும் சிவபெருமானின் மாமனாருமான தட்சன் தனக்கு பிறந்த 60 பெண்களில் எந்த ஒரு பிரிவினையும் இன்றி சிறுவயதிலிருந்தே ஒன்றாயிருந்த அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திர பெண்கள் ஒருமுறை இரவு நேரத்தில் வானில் தெரிந்த சந்திரனை கண்டு அவன் அழகையும் குளுமையையும் வியந்து பாராட்டிக் கொண்டிருந்ததை கேட்டதும் தன் அந்த 27 நட்சத்திர பெண்களுக்கும் சந்திரனையே மணமுடித்து கொடுக்க விரும்பினார். அவ்வாறே பெரும் தவநோன்பு கொண்ட தன் அஸ்வினி முதல் ரேவதி வரையுள்ள 27 நட்சத்திர பெண்களை தட்சன் சந்திரனுக்கு மணமுடித்து கொடுத்து தன் இந்த 27 மகள்கள் மீதும் நீ சம அளவில் அன்பு காட்ட வேண்டும் என கட்டளையிட்டார். அவ்வாறே திருமணமும் முடிந்தது. நாட்களும் சென்றது. இந்நிலையில் ஒரு நாள் தட்சன் தன் மகள்களை சந்தித்து நலம் விசாரித்து வர சந்திரனின் இல்லம் செல்ல அங்கு ரோஹிணி என்பவளை தவிர்த்து மற்ற அனைவரும் கவலையுடன் இருந்தனர். ஏன், எதற்கு என கேள்வி கேட்ட தட்சனிடம் அப்பெண்களோ ஒன்றாய், தந்தையே, எங்கள் கணவன் சந்திரன் ரோஹிணியிடம் மட்டுமே மிகுந்த நெருக்கமாய் இருக்கிறார். அவர் எங்களை காட்டிலும் ரோஹிணியின் மீதே அதிக அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறார் என வேதனையுடன் கூறினர். தட்சனுக்கோ தன் மற்ற மகள்களின் அந்த வருத்தத்தை கேட்டதும் கோபம் தலைக்கேறியது. ஆகவே அவர் சந்திரனை அழைத்து, சந்திரனே, என் மகள்கள் 27 பேரும் இந்நாள் வரை ஒற்றுமையாகவே இருந்தனர். அவர்களுக்குள் எந்த ஒரு வேறுபாடும் இதுவரை தோன்றியதில்லை. ஆனால் இங்கு அவர்கள் உன் மனைவிகளாக வந்தபின் நீ அவர்களுள் ரோகிணியை மட்டும் அதிகம் நேசிக்கிறாய் என குறை கூறுகிறார்கள். சந்திரனே, நான் உனக்கு எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இவர்களை மணமுடித்து தந்தேன் என மறந்தாயோ என கடிந்தார். சந்திரனோ அப்போது தட்சனின் அந்த கோபத்தை கண்டு பயந்து இனி இப்பிழையை செய்வதில்லை என்று கூறினார். இருந்தும்
தன் பிழையை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து ரோஹிணியின் மேலே அதிக அன்பு செலுத்தி வந்தார். அதனை அறிந்த தட்சனோ மீண்டும் ஆத்திரம் கொண்டு கோபத்திலே, சந்திரனே, தன் உறவுகளில் ஒன்றிற்கு மேற்பட்டவர்கள் ஒரே நிலையில் இருக்கும்போது அவர்களை சமமாக நடத்துவதே முறை. ஆனால் நீயோ ஆணவம் கொண்டு அதிக ஒளியும் அழகும் குளுமையும் இளமையிலேயே ஆட்சியும் கொண்டிருக்கும் ஆணவத்தினால் உறவுகளை பிரித்து நேசித்து ஒற்றுமையை குலைத்தாய். ஆகவே உனக்கு நான் சாபமிடுகிறேன். என் மகள்களை கவலை அடையச் செய்த நீ உன் கலையையும் ஒளிர்வையும் சிறிது சிறிதாய் இழந்து உன் ஒளி மிகுந்த அழகு தேய்ந்து இறுதியில் நீயே ஒரு நாள் இல்லாமல் போகக் கடவாய் என சாபம் கொடுத்தார். அவ்வாறே தட்சனின் அந்த சாபத்தின் விளைவால் சந்திரன் தினம் தினம் தேய்ந்தான், ஒளி இழந்தான், அழகும் குறைந்தான். இறுதியில் தான் ஒரு நாள் இல்லாமலே போய்விடுவேனோ என வருந்திய சந்திரனும் அவன் மனைவியரும் பிரம்மதேவரை நாடி சாபம் தீர வழி என்ன என வேண்டினர். அவரிடமிருந்து, சிவபெருமானிடமிருந்து மட்டுமே இதற்கு தீர்வு கிட்டும் என்பதை அறிந்த சந்திரன் தன் பாதி ஒளி இழந்த தேகத்துடன் பூலோகம் வந்து சரஸ்வதி நதி சங்கமிக்கும் பிரபாச தீர்த்தம் எனும் இடம் சென்று அங்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவி மிருதஞ்சய மந்திரத்தை இடைவிடாது தொடர்ந்து உச்சரிக்கலானார். அவ்வாறே சந்திரன் உச்சரித்த அந்த மந்திரத்தின் ஒலியானது சிவலோகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அப்படியே பல கோடி முறை சந்திரன் அம்மந்திரத்தை ஒலிக்க ஒலிக்க அதனால் மனம் இறங்கிய சிவபெருமானும் இறுதியில் சந்திரனுக்கு காட்சி தந்தார். அப்போது சந்திரன் ஈசனிடம், ஐயனே, தாம் தட்சனின் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடும் என கேட்க சிவபெருமானோ, சந்திரனே, தட்சன் அளித்த சாபத்தை என்னால் மாற்ற இயலாது. அச்சாபத்தின்படி உன் கலைகளை இழந்து நீ தேய்ந்து உன் அழகு குறையத்தான் வேண்டும். இருந்தும் நான் உன் மூன்றாம் பிறை நிலையினை என் தலையினில் சூடிக்கொள்கிறேன். இதனால் உன் தேய்ந்த அழகு மீண்டும் வளர்ந்து உன் முழு பொலிவினையும் நீ மீண்டும் பெறுவாய். அப்படியே தட்சனின் சாபத்தின்படி நீ தேய்வதும் என் வரத்தின்படி நீ வளர்வதுமாய் இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ இருப்பாய் என வரமளித்தார் சிவபெருமான். அதன் காரணமாகவே சந்திரன் இன்றும் தேய்ந்து வளர்கிறார். இதுவே சந்திரனின் பிறப்பும் திருமணமும் குறித்தான கதை. எப்போதும் அருளை தரும் சந்திரனின் இந்த பிறப்பு கதையை கேட்பதினால் ஒருவன் நோய்களில் இருந்து விடுபட்டு நீண்ட வாழ்நாளையும் நெடும் சந்ததியையும் பெற்று தன் வாழ்வின் பாவங்களில் இருந்து விடுபடுவார் என்கிறது மகாபாரதம். அப்படி சந்திர பகவானின் பிறப்பின் கதையை கேட்ட நம் எல்லோருக்கும் அருளும் நலமும் ஆசியும் கிடைக்க வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.